பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு எதிர்பாராத விதமாக கெஸ்ட் வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்காக சிம்பிளாக டேஸ்டியாக ஒரு டிஷ் ப்ரிப்பேர் பண்ணோங்கிறங்காட்டி தேங்காய் பால் சாதமும் சிக்கன் கறியும் பண்ணியிருக்கோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ராய்த்தா பண்ணியிருக்கோம். ராய்த்தா சர்வ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்மளோட தேங்காய் பால் சாதம் பார்த்தீங்கன்னா ஹாட் பாக்ஸில் இருக்கு. ஆவி பறக்க சூடான டேஸ்டியான தேங்காய் பால் சாதம் போல போலன்னு நல்லா வந்திருக்கு. நீங்களும் வாங்க சாப்பிடலாம். ஸோ இப்போ தேங்காய் பால் சாதம் சர்வ் பண்ணிக்கலாம். தேங்காய் பாலில் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும், நான் சொல்லணும்னு தேவையில்லை. இப்போ அதோட சிக்கன் கறி நம்ம சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்க சிக்கன் கறி இதை நம்ம சர்வ் பண்ணிக்கிறோம். ஸோ லெக் பீஸ் இருக்குங்கிறதுனால லெக் பீஸ் கொடுத்துக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெலிஷியஸான சிக்கன் கறியும் தேங்காய் பால் சாதமும் ரெடியாக இருக்கு. நம்ம கெஸ்ட்டை கூப்பிட்டு சாப்பிட சொல்லுவோம். சாப்பிட்டு பார்ப்போம். தேங்க்யூ. இப்போ நம்ம தேங்காய் பால் சாதத்துக்கு ஃபர்ஸ்ட் கடாய் வச்சு கடாய் சூடான பிறகு அதில் நெய் சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, பிரியாணி இலை, சீரகம், கேஷ்யூ இதெல்லாம் போட்டுக்கலாம். லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். அப்படி இந்த நெய் வாசத்துல கேஷ்யூ வறுக்கும் போது ஸ்மெல்லு சூப்பரா இருக்கு. அவ்வளவுதான். இதுல நம்ம நெக்ஸ்ட் எடுத்து வச்சிருக்க கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ இதுல 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு லைட்டா. இப்போ இதுல 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். இதுல இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பாத்தீங்கன்னா தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நாங்கள் கொஞ்சம் தண்ணியாக தான் எடுத்து வச்சிருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு 4 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா கலரை விட்டுக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போ இது வெந்துட்டு இருக்கும்போது நம்ம அடுத்த தேவையான பொருட்கள் பார்ப்போம். இதில் இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஆட் பண்ண போறோம்னா தக்காளி எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி புதினா. தக்காளி உள்ள ஆட் பண்ணிட்டோம். கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிட்டோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ நாங்கள் எப்பவுமே சால்ட் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்கோம். ஸோ நாங்கள் 1 ஸ்பூன் மட்டும் எடுத்துருக்கோம். உங்களுக்கு இன்னும் சால்ட் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் 1 ஸ்பூன் கூட சேர்த்து எடுத்துக்கோங்க. ஸோ இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். குக் ஆனதும் இப்போ பார்த்தீங்கன்னா நெய் நல்லா பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்துருச்சு.
ஃப்ராக்ரன்ஸ் வாசமும் ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸ் 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கோம். இதுக்கு தேவையான அளவு தேங்காய் பால் 1.5 டம்ளர் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோம். இப்போ நம்ம இதை உள்ள சேர்த்துக்கலாம். குக்கர்ல வைக்கும்போது 1க்கு 1.5 கரெக்டா இருக்கும். இது கடாயில வைக்கிறனால நம்ம 1க்கு 1.5 இல்லாம கொஞ்சம் சேர்த்து ஊத்திக்கலாம். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் ஆக்சுவலி பார்த்தா நம்ம 1க்கு 2 டம்ளர் தேங்காய் பால் எடுத்திருக்கோம். ஏன்னா கடாயில வச்சிருக்கோங்க. அதனால இப்போ இது தேங்காய் பால் நல்லா கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸை உள்ள ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரிசி ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். வாவ், ஆவி பறக்க சூடான சுவையான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுக்குவோம். நல்ல பொல பொலன்னு நல்ல ரைஸ் வெந்து சூப்பரா வந்திருக்கு. பாத்தீங்கன்னாலே தெரியும். ஓகே, இது நம்ம இப்போ எடுத்து வச்சுட்டு இப்போ இதுக்கு சைட் டிஷ்ஷா நம்ம ஒரு சிக்கன் கறி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சிக்கன் கறி ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கடாயை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கிறோம். ஆக்சுவலி கடாய் சூடாயிடுச்சு. சூடான கடாயில நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். எண்ணெய் நாங்கள் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ காஞ்ச எண்ணெயில் கொஞ்சம் சீரகம், சோம்பு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம் ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி பொன்னிறமாக வர வரைக்கும் லைட்டாக வணக்கிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. ஸோ இந்த லெவலில் நம்ம அடுத்ததான் பச்சை மிளகா ஆட் பண்ணுறோம். ஒரே ஒரு பச்சை மிளகா, உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வேணும்னா அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இது கூட நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எங்களுக்கு 4 ஸ்பூன் தேவைப்பட்டிருக்கு. இப்போ நாங்கள் 4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு வாசனை மட்டும் நல்லா ஜெல்லாகி வரணும். ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நாங்கள் பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். தேவையான அளவு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்த பிறகு கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டோம். மஞ்சத்தூள் கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் உப்பு ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை லோ ஃப்ளேமில் ஒரு 3 to 5 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா சிக்கன் எங்களுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டால் தான் பிடிக்கும், எலும்பு இல்லாமல். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். லெக் பீஸ் மட்டும் எவ்வளோ பெரிய சைஸாக இருந்தாலும் நல்லா சாப்பிடுவோம் இல்லையா, அதனால அது அப்படியே இருக்குது. இப்போ இதை உள்ளே சேர்த்துக்கலாம். சிக்கனை உள்ளே ஆட் பண்ணியாச்சு. இது கலந்து விட்டுக்கலாம்.
இப்போ சிக்கன் நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இப்போ இது கூட மசாலாஸ்லாம் அடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த மசாலா ஆட் பண்றதுக்கு நம்ம சீரகத்தூளும் பெப்பர் தூளும் மிக்ஸ் பண்ணி ஒரு பவுடர் ரெடி பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு கரம் மசாலா கொஞ்சம் போட்டா போதும். நெக்ஸ்ட் மல்லித்தூள். ஸோ இந்த மசாலாலாம் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர் நல்லா என்ஹான்ஸ் ஆகும், டேஸ்ட் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் காஷ்மீரி மிளகாத்தூள். நம்ம ஏன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம், பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதுலேயே காரம் நிறையா இருக்குன்றனால காஷ்மீரி மிளகாத்தூள் கொடுத்தா காரம் கரெக்டாக என்ஹான்ஸ் ஆகும், ப்ளஸ் ஃப்ளேவர்ஃபுல்லாக கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த மசாலா எல்லாம் ஆட் பண்ண பிறகு நல்லா கிளறி விட்டுக்கலாம். சூப்பர். இப்போவே பக்கம் கலர்ஃபுல்லாக இருக்கு. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி, தண்ணி ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம், சிக்கன் வேகிற அளவுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றினா போதும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போது 10லேருந்து 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். வாவ், நல்லா டேஸ்டியான கலர்ஃபுல்லான சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம இறக்கி பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். பார்க்கவே கலர்ஃபுல்லாக டெலிஷியஸாக இருக்குது. நல்லா வெந்திருக்கு, சாஃப்டாக வெந்திருக்கு. இதை தேங்காய் பால் சாதத்தோட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். இது எங்களோட ஃபேவரட் டிஷ். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக இது உங்களோட ஃபேவரட் டிஷ்ஷாக இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. இதை தேங்காய் பால் சாதத்தோட சேர்த்து வச்சு சாப்பிடுவோம்.